உங்களுக்கு காரமா சாப்பிட பிடிக்கும்னா, எங்க ஆன்டி ஸ்டைல்ல இந்த காஞ்ச மிளகா சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க 2 தோசை சாப்பிடுற ஆளா இருந்தாலும் கண்டிப்பா 10 தோசை சாப்பிடுவீங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 கப் வந்து நான் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதே சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல வந்து புளி எடுத்திருக்கேன். ஸோ 20 காஞ்ச மொளகா வந்து கொஞ்சமா கல்லுப்பு போட்டு நல்லா வந்து அத ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியா வச்சிரணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில பார்த்தீங்கன்னா, எண்ணெய், பூண்டு, புளி போட்டு வந்து அது ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் அத நம்ம வந்து வதக்கி எடுத்து தனியா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே கடாயில வந்து நம்ம வச்சிருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இது வதங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸர் ஜார்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு வதக்கி வச்சு இந்த மொளகா, அப்புறம் உப்பு போட்டு வந்து நல்லா பவுடரா வந்து அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளிய நல்லா அரைச்சதுக்கப்புறம் பூண்டு, தண்ணி போட்டு வந்து நல்லா வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நீங்க அந்த சட்னிய தாளிச்சு எடுத்தீங்கன்னா, இத நீங்க 1 வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். கெட்டு போவாது. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். டெய்லியுமே வந்து நீங்க தோசைக்கு தொட்டு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.